மற்றும் என் சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் என் காலை வணக்கம். வீழ்வது நாமாயினும் வாழ்வது நாடாகட்டும். பலர் வீழ்ந்து பெற்ற சுதந்திரத்தின் வயது 78. ஆம், அனைவருக்கும் ஆசிஸ் அகமதின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியின் வரிகளாய் 1947 முதல் இன்று வரை ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினம் கொண்டாடி வருகிறோம். நாம் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களையும் தியாகிகளையும் போற்றும் நாள் இது. வணிக நோக்கத்துடன் இந்தியா வந்த ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல நம் நாட்டை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி என்று முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தி என்று முதலில் ஆங்கிலேயரை எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற போராடினார் காந்தி. அவருடன் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் படேல், பகத்சிங், புலிதேவன், வேலு நாச்சியார், குயிலி, மரு சகோதரர்கள், ஜான்சி ராணி, பாலகங்காதர், காமராஜர், கப்பலோட்டிய கவிஞன் சிதம்பரனார், பாரதியார் போன்ற எண்ணற்றோர் பெற்ற சுதந்திரமாகும். முதலில் நேரு அவர்கள் தேசிய கொடியேற்றி சுதந்திர தினத்தை தொடங்கி வைத்தார். அதற்கு பின் ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்று டில்லி செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடி ஏற்றுவர். முப்படை அணிவகுப்பை ஏற்பர். கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். மாநிலங்களில் அந்தந்த முதல்வர்கள் தேசிய கொடி ஏற்றுவர். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு பரிசும் பதக்கமும் வழங்கப்படும். பள்ளி கல்லூரிகளில் தேசிய கொடி ஏற்றுவர். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என ஜாதி மதம் மொழி கடந்து தாம் இந்தியர் என பெருமை கொள்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு மற்றும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என ஜாதி மதம் மொழி கடந்து தாம் இந்தியர் என பெருமை கொள்வோம். அரும்பெரும் பாடுபட்டு சுயநலமின்றி சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களையும் தியாகிகளையும் நாம் போற்றுவோம். பேச வாய்ப்பளித்த முதல்வருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி, வணக்கம்.